லைஃப்ல வந்து ரொம்ப டச்சான ஒரு ஃபேன் மூமெண்ட் ஒன்று இருந்தது. தட் இஸ் இன் ஸ்ரீலங்கா. அப்கோர்ஸ் நான் நிறைய வாட்டி நான் இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி நான் ஒரு தமிழ் படத்துக்காக நான் கொலம்போல ஷூட் பண்ணும்போது ஒரு ஆஃப்டர் 3-4 days ஒரு ஃபேமிலி என்னை பார்க்க வந்த ஹோட்டலில் அந்த கேட்டாங்க லைக் ரொம்ப ஃபேன் ஏன்னா ஸோ ஃபாதர் மதர் அண்ட் ஒரு 5 daughters அவங்க இருந்தாங்க. எல்லாருமே உட்காந்துருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு கேள்வி கேட்டுட்டே இருங்க இந்த படத்தை பத்தி அடுத்த அது ஒரு பொண்ணு மட்டும் பேசாம இருக்கு. ஆனா அவங்க இப்படியே பின்னாடி உட்காந்து அப்படியே என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தென் தான் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அப்பா அம்மா எல்லாம் சொல்லி அந்த பொண்ணுனாலதான் இங்க வந்துட்டோம். அந்த பொண்ணு தான் தெரிஞ்சது நான் இந்த ஹோட்டல்ல இருக்கு. தே ஆர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அண்ட் அவளுக்கு பாக்குறதுக்காக தான் இவங்களை எல்லாம் கூட்டி வந்தாங்க. பட் ஷீ இஸ் வெரி ஷை. ஷீ won't open her mouth. அதுக்குள்ள வி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தே செட் கம் ஹோம், வீட்டுக்கு வாங்க, நல்ல வீட்டு சாப்பாடு தரேன்ட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போனேன். அண்ட் அப்படி ஒன்ஸ் ஐ வாஸ் சிட்டிங் தேர் இன் தி ஹவுஸ் ஒன்லி அவங்க ரூமுக்கு போயிட்டேன். அந்த பொண்ணோட அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து அவங்க ரூமை போய் காட்டினாங்க. ஸோ அவங்க ரூம் போய் காட்டும் போது ஃபுல்லா என்னோட வால்ல எல்லாம் வந்து என்னோட போட்டோஸ், பெட் சைட் பக்கத்துல போட்டோஸ், கபோர்டை திறந்த கபோர்டோட டோர்ல உள்ளுக்குள்ள போட்டோஸ், பாத்ரூம் திறந்த அங்கங்க போட்டோஸ், அதாவது மேகசின் எல்லாம் கட் பண்ணி மலையாளத்துல இருந்து தெலுங்குல இருந்து தமிழ்ல இருந்து எல்லாம் குமுதத்து எல்லாம் எவ்ரிவேர் ஐ குட் சி என்னோட போட்டோஸ். நீங்க கூட அவ்வளவு போட்டோஸ் வச்சிருந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட. ஸோ லைக் தட். அண்ட் ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தை என்னன்னா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவ வந்து ரொம்ப அடமெண்டா இருக்கு என்ன கல்யாணம் பண்ணுவோன்ட்டா. பட் நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஷி இஸ் குட் லுக்கிங், வெரி நைஸ், குட் லுக்கிங் கேர்ள் எல்லாமே. பட் ஐ எம் ஆல்ரெடி மேட். So I started advising. அதுக்கப்புறம் வந்து காலங்காலமா I was talking to her and I said trying to convince her, parents have இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, படிக்க வச்சுட்டாங்க, it's time to get married and go எல்லாம் சொல்லி she okay accepted all that and yeah, and then she got married. So I went for the wedding. So wedding நடக்கிறதுக்கு before I went to their house. வீட்டுக்கு போனாங்க. என்ன சின்ன ரிசப்ஷன் மாதிரி பார்ட்டில இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க ரூமை காமிச்சாங்க, பூ டெக்கரேஷன்ஸ் எல்லாம், பெட் டெக்கரேஷன்ஸ் பார்த்தா அன்னைக்கு மறுபடியும் என்னோட போட்டோ, பெட் சைட் பக்கத்துல போட்டோ, கபோர்ட்ல போட்டோ. ஐயோ புருஷன் பார்த்தா இன்னும் ஒண்ணு என்ன கொல்ல போடுவாங்க இல்ல அப்செட் ஆட்டோமேட்டா. என் சிஸ்டர்ஸ் தான் சொல்றாங்க இல்ல அதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ், அதெல்லாம் ஓகே ஆனாதான் அவனை கல்யாணம் பண்ண வேண்டாம் அவங்ககிட்டயே சொல்லியிருக்காரு. So he was very sweet. His name is Basit and all that stuff. And so I was there. ஸோ அது போட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நிற்குது, புருஷனுடைய ஹஸ்பண்ட் அங்கே நிற்குது, இந்த சைடில் நான் நிற்குது. எல்லா போட்டோஸும் அப்படிதான் இருக்கும். ஸ்டேஜில் எல்லாரும் வருவாங்க போவாங்க, எல்லாரும் வருவாங்க போவாங்க. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அது உங்களுக்கு ஒரு பிகாஸ் அவளோட அந்த அன்பு வந்து எனக்கு ஓவர்வெல்மிங்கா இருந்தது. அண்ட் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் இட், டு ஷேர் அவர் ஹாப்பினஸ் அண்ட் திங்ஸ் லைக். ஸோ நான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன் பயவிட்டு. நான் சொன்னேன் இந்த மாதிரி அது இருக்கு, ஐ வாண்ட் டு கிவ் அ பேக் சம்திங், எனக்கு எதுனா பண்ண முடியும்ன்றா. அப்புறம் எனக்கு ஐடியா ஆயிடுச்சு. எனக்கு முதல் குழந்தை, பிறந்த குழந்தை பொன் குழந்தை. அண்ட் ஐ தாட் ஓகே ஐ புட் ஹர் நேம் உருஷ்தா. உருஷ்தா ரஹ்மான். So that is one thing that I could do for my friend. Wow.